இன்றைய திங்கள் முறை கூடுகையின் சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் பொழிலன் ஐயா அவர்களை அன்போடு வணங்கி மேடையிலே வந்து வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. கன்னடத்தின் தாய்மொழி தமிழா என்கிற இன்றைய காலகட்டத்தில் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய தலைப்பில் அமைந்திருக்கிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்கிற வருகை இருந்திருக்கக்கூடிய தோழர் பாலாசா வல்லவன் ஐயா அவர்களை மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனையாளர் பேரவையினுடைய நிறுவன தலைவரும் தலை சிறந்த பொதுவுடைமை சிந்தனையாளருமாகிய அருமைக்குரிய தோழர் உதயன் ஐயா அவர்களை மேடையிலே வருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா தமிழ் தாயின் அருந்தவ புதல்வனாக தோன்றி தமிழ் மொழியினுடைய பெருமையையும் தமிழனினுடைய வரலாற்று பெருமையையும் பாடல்கள் வழி நிலைநிறுத்திய புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தொடங்கி அவர் பாடியிருக்கிற அந்த பாடல் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய நாடி நரம்புகளில் உணர்ச்சிகளை கொப்பளிக்க செய்கின்ற தரம் வாய்ந்த அந்த பாடலிலே ஒரு வரியை இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமையாக ஆக்கி தந்திருக்கிறார் மரியாதைக்குரிய உதயன் ஐயா அவர்கள். அந்த தலைப்பிலே தமிழ் எங்கள் உரிமை சம் பயிருக்கு வேர் என்கிற அந்த தலைப்பிலே அமைகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு என்னை தலைமை தாங்கிட ஒப்புகை தந்த தோழர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த கவியரங்கத்தை இப்பொழுது தொடங்குகிறேன். தனித்தமிழ் சிந்தனையின் ஊற்று பொதுவுடைமை காற்று தோழர் உதயன் அவர்களுக்கும், தனித்தமிழின உணர்வூட்டும் பாவலரேறு எனும் அடலேற்றின் குருதி ஊற்று தோழர் பொழிலன் அவர்களுக்கும், தன்மான தேரோட்டிய ஈரோட்டு பெரியாரின் பாட்டையில் தொடர் பயணம் ஆற்றி வரும் தோழர் பாலாசா வல்லவன் அவர்களுக்கும், உரிமைச்சும் பயிர் வளர்க்க கவிபாட வந்துள்ள கவிஞர் பெருமக்களுக்கும், வரவேற்புரை நன்றி உரையாற்றுகின்ற தோழர்களுக்கும், நல்ல வண்ணம் நல் கருத்தை ஏற்கும் நோக்கில் வந்திருக்கும் இனமான உணர்ச்சி உடைய தமிழ் அன்பர்களுக்கும் பணிவுடனே சாற்றுகிறேன் நல் வணக்கம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய தமிழர் தாய் திருநாடு, வாழிய காதல் விளைக நம் வீரம், வளர்க மண்ணில் தமிழரின் தனி பண்பாடு, தமிழர்கள் நமக்கு இம்மண்ணும் தமிழ் மொழியும் நம் இரு கண்களாம், இவையே நம் உடலின் உள்ளே ஓடுகின்ற உயிராம், பயிர் ஒன்று வளர மண்ணும் மழையுமே ஆதாரம், தமிழரின் உரிமை வாழ்வு நிலை பெற செந்தமிழ்தான் நமக்கு உரமாகும், விதையாய் விழுந்தது வேராய் அமைந்தது தமிழ்தாம் என்பதை உணர்ந்திடுவோம். நம்மை ஒரு குழுவாய் தனி இனமாய் தொகுப்பது
தாய்மொழிதான் என்பதை புரிந்திடுவோம். தரணியில் முதலில் தழைத்தது நம் தமிழே என்பதை தரணியில் உள்ளோர் எல்லோரும் ஏற்றுக்கொள்வர். தரிகட்ட தற்குறிகள் சிலர் ஆரியம் என்றே அலறுகின்றார். ஆரியம் என்பதும் ஓர் மொழி என்றால் அதற்கும் பிள்ளைகள் இருப்பார்கள் தானே. அவர்கள் ஒரு பகுப்பு, நாம் ஒரு தொகுப்பு. நமக்கிடையே எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவன் நம்மை அடிமைப்படுத்தலும் ஆள நினைத்தலும் கொடும் செயலாகும். தடுக்காமல் போனால் அழிக்க முடியா பேர் அவமானம். அடைந்திடும் நம்மினும் குல நாசம். தமிழ்தான் நமக்கு உடம்பும் உயிரும். உடலிலே ஓடும் குருதியும் அக்குருதியில் கொதிக்கும் உணர்ச்சியும் தமிழே. உணர்ச்சி கொண்டவர் உரிமை வேண்டுபவர் தமிழை கருவியாக்கிக் கொள்ள வேண்டும். மலர்களில் உரிமை செம் பயிருக்கு வேறாம் என்று தமிழால் பாட கவிஞர்களை உவந்து அழைக்கின்றேன். முதல் கவிஞராக கவிஞர் தமிழினியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழன் என்று பெருமை கொள்ளும் நாம் தமிழின் உரிமையும் பெருமையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இங்கே குடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு வணக்கம் கூறி எனக்கு கவிதை ஆரம்பிக்கின்றேன். தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர். அதனால் துறைதோறும் தமிழை சேர். தமிழ் புத்தாண்டு தமிழனுக்கு இல்லை. தாய்மொழியில் கல்வி பயிலுவது நல்லது இல்லை. தமிழில் பெயர் சூட்டுவது நாகரிகம் இல்லை. தமிழில் அறிவியல் நூல்கள் வெளிவரவில்லை. அரசு தொலைக்காட்சி தமிழனுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் ஓடும் தொடர் வண்டி பெயர்கள் தமிழில் இல்லை. தாய்மொழி பற்று அறவே இல்லை. ஒரு அப்துல் ஹமீதும் அமெரிக்கரும் பிறமொழி கலவாமல் திறம்பட பேசும்போது நம் குப்பனும் சுப்பனும் தூய தமிழில் பேசுவது எப்போது? தமிழ்நாட்டின் தெருக்களிலே தமிழ்தான் இல்லை என்றார் புரட்சி கவி. தமிழ்நாட்டில் தமிழனே இல்லை என்பதே மெய் வரி. இன்று சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்று மாறி இருக்காது. யாருக்கோ வந்த விருந்தென்று தமிழ்நாடு சும்மா இருந்திருக்காது. தமிழ் புலவர் கூட்டமும் வாய்ப்புத்தி கருமம் தொலைத்திருக்காது. காலக்கி பிழைத்திருக்காது. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்ன பிச்சைக்காரிக்கு கடும் தண்டனை கிடைக்காமல் இருந்திருக்காது. சமஸ்கிருத கொட்டம் அடங்காமல் விட்டிருக்காது. சமஸ்கிருதம் தான் மூல மொழி சொன்னாங்க. அது சமஸ்கிருத கொட்டம் அடக்காமல் விட்டிருக்காது. கீழடி ஆய்வு தரவுக்கு கூடுதல் ஆதாரம் கேட்டவனுக்கு தம் தாளடியை காட்டாமல் விட்டிருக்காது. தமிழ் மட்டும் வேறு இனத்தானுக்கு தாய்மொழியாக இருந்திருந்தால் தமிழ் உலகை ஆண்டிருக்கும் என்போரும் உண்டு. ஆனாலும் ஒன்றை உள்ளுவது நன்று. ஆரிய சமஸ்கிருத படையெடுப்பை தாங்கி நிற்கிறது தமிழ் என்று. தமிழ் என்றும் பெருமைக்குரிய ஒன்று. தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேறெனில் இந்தி சமஸ்கிருதம் நம் உரிமை பயிருக்கு வெந்நீர். வேரிலே வெந்நீர் ஊற்றும் வேலை நித்தம் நடக்கிறது. புத்தம் புது வழியில் திணிப்பதும் தொடர்கிறது. காத்திரமான முன்னெடுப்பை கை கொள்வது எப்போது? தமிழர் கை கொள்வது எப்போது? தம் சென்னையை தந்தும் தமிழ் வளர்ப்பது எப்போது? இந்தி சமஸ்கிருதம் விளக்காமல் நம் உரிமை பயிர் முளைக்காது. இந்தி சமஸ்கிருதம் ஒழியாமல் தமிழ்நாடு விளங்காது. நன்றி, வணக்கம். கீழடி தொல்லியல் ஆய்வு போதுமானதன்று, போதிய சான்றுகள் இல்லை என்கிற ஒரு வாதம் ஒரு பக்கமும், காலத்தை கொஞ்சம் இன்னும் பின்னோக்கி அறிவித்திடுங்கள் என்கிற இன்னொரு அறிவுறுத்தலும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, சமீபத்திலே ராஜஸ்தானிலே ஒரு போலியாக ஒரு அகழ்வாய்வு நடத்தியதாகவும் அது 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதாகவும் ஒரு போலித்தனமான ஒரு, எப்பொழுதுமே பிறவியிலேயே தயவாளித்தனம் கூட பிறந்தவர்கள் எதையாவது சொல்லி அக்கப்போர் பண்ணி
குட்டையை கலக்கிறதே அவர்கள் வேலையாக போய்விட்டது. அந்த கருத்தைத்தான், அதனுடைய மன வருத்தைத்தான் கவிதையாக தோழர் தமிழினியன் அவர்கள் பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞருக்கு கவிஞர், பேச்சாளருக்கு பேச்சாளர் சொற்கோ மணிமாறன் அவர்களை கவிதை பாட அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த திங்கள் கூடுகை என்பது அற்புதமான ஒரு தலைப்புகளை கொண்டதாக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த திங்களிலே நான் கலந்து கொள்ளவில்லை. இந்த திங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நிலைப்பாட்டை எடுத்து முன்னதாகவே தோழர் உதயன் அவர்கள் ஒரு சிறிய வேலையை கொடுத்தார்கள். அதையும் செய்து முடித்துவிட்டு இங்கு வந்திருக்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது உள்ள மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய திரு வை சுப்பிரமணியன் அவர்களையும், இந்த கவியரங்கத்திற்கு சிறப்பான ஒரு தலைமை பாவலர் மா செந்தில்குமார் அவர்கள் அற்புதமான ஒரு தலைமை உரை ஆற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்தால் நீரோடை போல் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். அவர் இந்த கவியரங்கத்திற்கு தலைமையை ஏற்றிருப்பது சால பொருந்தும் என்று சொல்லி, கவியரங்க தலைப்பு தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர். முதல்ல எனக்கு புரியல. நான் அப்புறம் ஐயா அவர்களை தான் தொடர்பு கொண்டாங்க. நான் பேச நினைச்சேன், முடியல. அப்புறம் தொடர்பு சொல்லும் போது புரியல ஏன் சொன்னேன். இல்ல இதுதான் தமிழுக்கும் அமதுன்ற பேர். இந்த பாட்டுல வரக்கூடிய வரியை தான் எடுத்து, அடியை தான் எடுத்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவே, இது அற்புதமான ஒரு தலைப்பு. அது மாத்திரமல்ல, இந்த கருத்தரங்க தலைமை என்பது தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் ஏற்றுள்ளார்கள். அவர் அழகான ஒரு கருத்தங்க தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பார்கள். அதே போல் அதற்குரிய தலைப்பு கன்னடத்தின் தாய்மொழி தமிழா, வரவேற்புரை ஆற்றவர் தமிழா தமிழே என்று பலவிதமான கோணங்களிலே கேள்வி கணைகளை தொடுத்தாலும் கூட தமிழா என்று ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வியை போட்டுள்ளார்கள். அந்த இடத்துல ஒன்னும் புரியல. பலவித நான் கூட கேட்டேன். ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை அழகாக விளக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இருக்கிறோம். கன்னடத்தின் தாய்மொழி தமிழா, தமிழர் தான் கன்னடம் பிறந்ததா? போற போக்கள் நடிகர் கமலஹாசன் சொல்லிட்டு போனது, அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் சொல்லிட்டு போனது மிகப்பெரிய பிரச்சனையாகி வலுப்பெற்று விட்டது. ஆனால் மூத்த மொழி தமிழ் மொழி என்றாலும் தமிழிலிருந்து பிறந்ததா கன்னடம் என்ற இதெல்லாம் தெரியாத காரியங்கள், விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறுவார்கள் ஐயா அவர்கள், தோழர் அவர்கள் என்பதை இந்த இடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய தோழர் பொழிலன், தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வருக வருக என்று சொல்லி கரவொலி மூலமாக இன்னொரு முறை நம்ம எழுப்பி அவரை வரவேற்போம் என்று சொல்லி கடைசியாக நன்றி உரை ஆற்ற இருக்கிறார் தோழர் தமிழினியன் அவர்கள். வெளியே போகணும்னு சொன்னாங்க. சரி, அந்த வகையில பார்க்கும்போது நான் எழுதியதை நான் வாசிக்கின்றேன் இப்பொழுது. தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர். துன்பங்கள் சூழ்ந்து வரும் வேளையும் முன்னேற்ற பாதையை எட்டி என்றுமே இன்ப தமிழை உயர்த்து பிடித்து பன்னறிய செய்ய புறப்படுவோம். மொழியால் தமிழ் எங்கள் உயிர், விழியால் பாடல் பாடி கழியாமல் சுழியால் சிறப்பு செய்து தமிழை அழியாமல் என்றும் காத்திடுவோம். இயற்கை நீராக தமிழ் சென்று நயன்மையுடன் வாழச் செய்து உயர்வாய் பயமின்றி பூமியின் நேர் வேறாக வியந்து பார்க்கும் வான் தமிழ். நற்றமிழ் வாசனை எங்கும் விளங்கிட, கற்றமிழ் சொல்லை நிலைத்திட, இற்றமிழ் உற்றிட செய்து இளமை மாறாமல் வேற்றிடம் பரப்பிட செய்திடுவோம். வான்வேர்ந்த தமிழ் இலக்கியம் நன்னெறியோடு சுவையேற்றி என்றும் நன்மை தரும் அறிவாய் மாறிட அன்பால் இன்பத்தை ஏற்றுவோம். திசையெங்கும் தமிழ் தீ பரவிட செய்து பசையடி இல்லாமல் தோளாய் நின்று பசையாக பாசை போல் பிணைத்து உயர் வீரமாய் இசையடி வரையிலும் உயர்த்துவோம். செம்மொழியாம் தமிழ் எங்கள் மொழி பொம்பிழுக்கும் நாதாரிகளை அடித்து சும்பிடாமல் கம்பீர போர் புரிந்து ரத்தமிட்டு நம்பிக்கையோடு வெட்டி சாய்ப்போம். மூத்த மொழி எங்கள் முதன்மை மொழி, முத்தாய் ஜொலிக்கும் உலக மொழி, கொத்தாக சத்துடன் தன்மானம் கொண்டு கல்வியில்
முத்திரை பதிக்கும் முதல் மொழி என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மனவாறாக அவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்ல வந்த கருத்து செந்தமிழின் பெருமையை உலகறிய செய்வோம் என்பதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. என்றாலும் நாம் உலகறிய செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதது தமிழ். நானே கவிதையிலே வாசித்ததை போல தமிழினுடைய பெருமை தரணி எங்கும் பரவி இருக்கிறது. பல்வேறு நாட்டினரும் தமிழினுடைய பழமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மோடி அவர்களோடு நம்முடைய பிரதம மந்திரியோடு கலந்துரையாடுவதற்காக வந்த சீன அதிபர் ஜின்பிங் கூட இந்தியாவினுடைய எத்தனையோ மாநிலங்கள் இருக்க அவர் தேர்ந்தெடுத்த இடம் தமிழகம். அது மாமல்லபுரம், வரலாற்று சிறப்பு மிகுந்த மாமல்லபுரம். அது நாமளே குறித்ததாக இருந்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவங்களே தேர்வு செய்துதான். ஏனென்றால் நீ காலம் காலமாக சங்க காலம் தொட்டு சீனர்களுக்கு நமக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது. அதை அவங்களும் படித்திருப்பார்கள். அந்த உறவின் முறையிலே ஏற்பட்ட அந்த மகிழ்வின் நிலையிலேதான் அவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அனுமானம். என்று இப்படி இவ்வாறாக நம்ம இந்த புலனக்குழுவில எல்லாம் பார்க்கின்ற போது வெவ்வேறு நாட்டினரை சார்ந்தவர்களாம் அவர்களே முன் வந்து தமிழ் முதன்மொழி என்று சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அந்த நிலை இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய வேதனையான நிலைமை. அதை பற்றித்தான் கன்னடம் தமிழ்தான் கன்னடத்துக்கு தாய்மொழியா என்று ஒரு பொதுவான தலைப்பு கொடுக்கப்பட்டாலும் ஐயா அவர்கள் அந்த தமிழ் மொழியினுடைய வேரிலிருந்து ஆரம்பித்து கால்டுவெல் அவர்களினுடைய அந்த ஆய்வு குறிப்பு வரை முழுமையாக சொல்லுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவர் பொடியலன் ஐயா அவர்கள் இப்பொழுதுதான் சில ஆண்டுகளா அவங்க இல்லத்திலே நடைபெறுகிற அந்த நிகழ்வுலையும் இங்கே சிந்தனையாளர் பேரவையிலையும் பொடியலன் ஐயா அவர்களுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தெளிந்த ஆழ்ந்த புரிதலோடு கூடியதான உரை, ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்கள். அதுதான் வாலாசா வல்லவன் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. ஐயா ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாங்க பொடியலன் ஐயா. ஆனாலும் ஏதோ உதயநிதி ஐயா அவர்களுடைய முயற்சியினாலே இருவரும் ஒன்றாக சேர்ந்தாலும் களத்திலே ஒன்றாக இருக்கிறார்களா, ஒன்றாக பயணிக்கிறார்களா, எதிரியை வீழ்த்துவதற்கு கை கோக்கிறார்களா என்பதுதான் நம்முடைய மனக்கவலை. அது ஏன்னா இவர்கள் பிரிந்து கொண்டு ஒருவருக்கு குறை சொல்லிக் கொண்டிருக்கிற போது எதிரிக்கு அது பலமாகிறது. அவன் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறான். நாம யாரு வரணும் அப்படின்னு நாம விரும்புவதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதிலே நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். அதுதான் போன்றவர் இன்றைக்கு களத்தில் இருக்கு. நாமெல்லாம் கொடுக்கிற வாய்ப்புக்காக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா களமாடுகின்ற பொறுப்புல இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்று பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தலைப்பு இன்றைக்கு ஒரு ஒண்ணும் இல்லை. நம்ம மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அழகா பாடிட்டு போற கன்னடமும் கவிதை எல்லாம் அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல ஒரு 3 வெடியை முன்னா சேர்த்து வச்சு கொளுத்தி விட்டோம்னா டப்புன்னு ஒரே நேரத்துல 3 வெடியும் வெடிக்கிறது போல அந்த ஆதி திராவிட மொழியிலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3மே கூட ஒரே நேரத்துல கூட வளர்ந்து வந்திருக்கலாம். ஆனா அதுல என்ன ஒன்று என்றால் வந்திருக்கலாம் தெலுங்கும் கன்னடமும் சமஸ்கிருதத்தை பெரிவாரியாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய மூல அடையாளத்தை இழந்து நிற்கின்றன. ஆனால் தமிழ் அந்த அந்த தூய்மை என்கிற அந்த நிலையிலிருந்து சிறிதும் பெறாமல் அது கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் பல்வேறு காலகட்டத்தில் பலர்களுக்கு அடிமையாக இருந்ததனுடைய விளைவாக பல்வேறு மொழிகளை இவன் கடவாக்கி கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததின் காரணமாக தமிழிலேயும் நிறைய சொற்கள் நம்ம தமிழ் பாடம் நடத்துகின்ற போது பிறமொழி சொற்களை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கொடுக்கிறோம். இதெல்லாம் என்னென்ன சொல், எந்த மொழியில இது பிரெஞ்சு மொழியில வந்தது, இது அந்த அரபு மொழியில வந்தது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே. அப்படி கலந்து போய்விடுவது இயற்கை. ஆனாலும் அந்த
அந்த உண்மைத்தன்மை, அந்த மூலத்தன்மை சிதையாமல் இன்றும் தமிழ் இருக்கிறது என்பதைத்தான் கால்டுவெல் அவர்கள் உயர்தனி செம்மொழி என்று சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் கமல்ஹாசன் அதை சொன்னா அதை தாங்கி கொண்டுகிற மனம் இல்ல பாருங்க. ஆரிய மொழி ஒரு சமயம் தான் தாயின்னு சொல்லியிருந்தா ஏற்றுக்கொண்டிருப்பானோ என்னமோ. இப்படித்தான் அந்த சுயமரியாதை இழந்தவர்களாக இருக்கிற இவர்கள். தந்தை பெரியாரே அதான கோச்சுக்கிட்டார், அந்த பயில நம்பி நான் மோசம் போனேன், திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கடைசியில காலை வாடிவிட்டான். இந்த பாதி பயல்கள் இனி தமிழ்நாடு தான், தமிழ் தேசிய ஒன்றுதான் என்று கடைசியில் அவர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தாரு. இந்த வரலாற்று பின்னணிகள் எல்லாம் முழுமையாக ஆய்ந்து அறிந்திருக்கக்கூடிய பெருந்தகையாளர் தோழர் பொழிலன் அவர்கள் இன்றைக்கு அந்த கருத்தரங்கத்தை பற்றி பேச இருக்கிறார்கள். அந்த தலைப்பை ஒட்டி நடக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு இன்றைக்கு தமிழ் மண் தோறும் மண் சாலை எங்கும் களமாடி கொண்டிருக்கக்கூடிய பெரியாரினுடைய வாரிசு ஆனமுத்து ஐயா அவர்களினுடைய உணர்வாக இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் வாலாசா வல்லவன் அவர்களை அன்போடு வரவேற்று தலைமையை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.